லாஸ்ட்டு 14 வேணும் 2 பாலுக்கு. ஷாட்டுங்க, வேற மாதிரியான ஷாட்டு, வெறித்தனமாக அடிச்சாருங்க லெக் சைடில். மிகப்பெரிய ஆறு, டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ராஜா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ செமிஃபைனல் மேட்ச் போதலூர் விசஸ் பிஆர்எம் திருச்சி. டாஸ் வின் பண்ண போதலூர் பேட்டிங்கும், பிஆர்எம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் ஆடுவாங்க. இது 4 ஓவர் 4 bowler கொண்ட மேட்ச்சு. ஆனால் பறக்கும் மேட்சாக இருக்கும் கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், 2 பெஸ்ட்டு டீம் ஆட போகிறாங்க. இன்னையோட முதல் நாளோட போல் டிசைடரில் ஜெயிச்ச போதலூரும், இன்றைக்கி போல் டிசைடரில் வின் பண்ண பிஆர்எம்மும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோத இருக்காங்க. சரியான மேட்ச்சு, மிஸ் பண்ணிடாதீங்க கைஸ். அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க பார்த்துங்க. முதல் ஓவர் போடுறதுக்காக சிங் டி ராஜேந்திரன் சிசியிலிருந்து பாபு, ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் அருண். நல்ல பாலுங்க, அங்கே ஒரு சான்ஸ் மிஸ்ஸு, எட்ஜி பட்டு போயிருக்கு பேட்டில், சிங்கிளுங்க. பிஆர்எம் பார்த்தீங்கன்னா சிங் டி ராஜேந்திரன் சிசி அப்படிங்கிற ஒரு பேரில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கேட்காம சொல்லிட்டேன் கைஸ். சிங் டி ராஜேந்திரன் சிசி. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக மனோஜ். பாபு டு மனோஜ். நல்ல ஷாட்டுங்க, மிகப்பெரிய ஷாட்டு, ஸ்லாட் டெலிவரி, லாங் ஆன் திசையில் மிகப்பெரிய ஆரை பதிவு பண்ணியிருக்காருங்க. நேராக ரோட்லேயே போய் விழுந்திருக்கு. தேர்ட் பால் பாலுங்க, நல்ல ஒரு ஆஃப் கட்ரு, நேராக பார்த்தீங்கன்னா லாவலியே வாங்கினாரு. நல்ல ஒரு கம்பேக்கு, டாட் பாலுங்க. ஃபோர்த் பால் லெக் சைடில் நிப்பாட்டி இருக்காரு, ஒரு ஷார்ட் பிச் பால், நேராக அங்கே ஃபீல்டர் கையில் சரண்டர் இருக்காரு. நல்ல த்ரோ, சிங்கிள் மட்டுமே. லாஸ்ட் 2 நல்ல பாலுங்க, நல்ல லெக்கட்டுருங்க, சூப்பராக போட்டார், டாட் பாலுங்க. லாஸ்ட் 1 பால் ஷார்ட் பிச் பாலு, ஃபீல்டர் தலைக்கு மேலே, நல்ல ஃபீல்டிங்கு, நல்ல த்ரோங்க, நல்ல த்ரோ, சரணிக்கிட்ட இருந்து வேறு லெவலான த்ரோங்க. நல்ல ஒரு குயிக் ஃபீல்டிங். அங்கே 2 ஓடி இருக்காங்க. செகண்ட் ஓவர் போடுறதாக சூர்யா வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில் மனோஜ். நல்ல யாருக்காருங்க, சிங்கிள் கிடைக்கும். செகண்ட் பால் ஷார்ட்டு, ஸ்ட்ரெயிட்டு பேட்டுங்க, நல்ல ஒரு ஃப்ளாட் 6. ஸ்லாட் டெலிவரி பார்த்தீங்கன்னா வெளில புட்டிங்கி அடிச்சிட்டாரு, பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். தேர்ட் பால் ஷார்ட் பாலு, பனிஷ் பண்ணியிருக்காரு கைஸ். மிகப்பெரிய ஆறு, இதுவும் பேக் டு பேக் 2 6 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஃபோர்த்து பால் நல்ல பாலுங்க, நேராக சத்யா கையில், சிங்கிள். லாஸ்ட் 2 ஷாட்டுங்க, அகைன் பார்த்தீங்கன்னா கவர்ஸை கிளியர் பண்ணியிருக்காரு. நல்ல பவுண்ட்ரிங்க, உள்ளே கொண்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெள்ளங்கிற ரிசல்ட் தான் இந்த கிரவுண்டில். ஷாட்டு, மிகப்பெரிய 6ங்க. எக்ஸைடில் ஜஸ்ட்டு ரிஸ்ட்டை பயன்படுத்தி அடித்தார். எக்ஸைடில் மிகப்பெரிய 6 பதிவு பண்ணியிருக்காரு மனோஜ். நல்ல ஷாட்டுங்க. முடிஞ்சிருக்கு. டீம் ஸ்கோர் 34. எந்த இது விக்கெட் லாஸ் இல்லாமல் போது ஒரு கடுமையாக ஆடிட்டு இருக்காங்க. ஒரு போடுறதா சக்தி வந்திருக்காரு. தேர்டோட ஃபர்ஸ்ட் பால் எட்ஜ் ஏறி இருக்கு, விக்கெட்டுங்க. நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு சிவலியன். நல்ல பவுலிங்க. வந்த ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தீங்கன்னா விக்கெட்டு, தேவைப்பட்ட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு டீமுக்காக. நல்ல எஃபோர்ட்டு, சூப்பராக ஆடிட்டு பயிலின்னு திரும்பிட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன். செகண்ட் பால்
லெக் பை. 4th பால். சூப்பராக தட்டி விட்டாருங்க, தெரிச்சிரும். நல்ல ஸ்டாப்புங்க, சூப்பராக ஸ்டாப் பண்ணாரு. புல்லட் த்ரோ. 3 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன்னை பார்த்தீங்கன்னா ஷாட்டு சூப்பராக பார்த்தீங்கன்னா வந்துட்டு தடுத்து போட்டிருக்காருங்க ஃபீல்டரு. லாஸ்ட் 2 நல்லா பாலுங்க, லெக் பை. ஜஸ்ட் மிஸ்ஸு. நல்ல யாருக்காரு, ஸ்டெம்ப்லேயும் யாருக்காரு, காலை வச்சிருந்தனால தப்பிச்சார். இல்லாட்டி குச்சி கழட்டி விட்டுருப்பாருங்க. நல்லா சரியான வேகத்தில் போட்டார். டாட் பால். லாஸ்ட் 1 பால். நல்லா பாலுங்க. பை மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு. பை மூலமாக ஒரு பவுண்ட்ரி சூப்பராக போட்டாருங்க பவுலரு. அவரோட ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்து போட்டார். கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாரு. பவுண்ட்ரிங்க. பவுல்ட்ரி. போன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டெலிவரி வேறு. நல்லா ஒரு யாருக்காருங்க, சூப்பராக போட்டார். மிஸ் பண்ணிட்டாருங்க பேட்ஸ்மேன். சொல்ல போனால் சூப்பராக போட்டிருக்காரு. அவரோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டு இந்த ஓவரை வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் பேக்கு. இதோட பார்த்தீங்கன்னா 3 ஓவர் முடிஞ்சிருக்கு கைஸ். முதல் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட பிரஜித். கேப்பு கைஸ், கேப்பில் அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்ட்ரி. நல்ல டெலிவரி தான். பவுலர் மேலே எந்த தப்புமே கிடையாது. ஃபீல்டர்ஸ் இல்லை கைஸ், அது மட்டும்தான். செகண்ட் பால். நல்ல பால், கட்டி விட்டு போயிருக்காரு. போய் கீப்பரே கரெக்ட் பண்ணிடுவார். சிங்கிள். தேர்ட் பால். நல்ல பாலுங்க, லெக் பை. டாட் பால். 4th பால். ஒயிட் டெலிவரி. டாட் பால். லாஸ்ட் 1 பால். எட்ஜ் அடிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிருக்கு. ஸ்டாப் ஆகிட்டு கைஸ். 2 கால். 2 ஓடி இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா முதல் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4 ஓவருக்கு 59 ஆடிருக்காங்க போதலூர். 60 டார்கெட். இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணணும்னா சிங், டி ராஜேந்திரன், சிசி எவ்வளோ தெரியுமா வந்துட்டு ஸ்கோர் அவங்களுக்கு? 60. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 60 அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி உள்ள 2 பெஸ்ட்டு பிளேயர் இருக்காங்க. ஒரு ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக வந்துட்டு 6 பால் இருக்குது. 6 பாலுக்குமே 6 சிக்ஸஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது இவங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக போய் நிற்கும் நம்புகிறேன். ஆனால் பவுலிங் பார்த்தீங்கன்னா இப்போ பவுலிங் போட போகிற புதுலூர் பார்த்தீங்கன்னா கடுமையான ஸ்ட்ராங்கு பவுலிங்கில். 2 டீமுமே பார்த்தீங்கன்னா சளைச்சவங்க கிடையாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பலம் வாய்ந்த அணியாக தான் இருக்கும் 2 டீமுமே. ஸோ வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. எப்படி வேணாலும் மேட்ச் மாறலாம். கடைசி வரைக்கும் மேட்சை பாருங்கள். ஸோ இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக ஸ்ட்ரைக்கிங் எண்டில் வந்துட்டு சிவாலி அண்ணனும், நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் சரணும் ஆடுவாங்க. பூதலூர்லேருந்து முதல் ஓவர் வீசுறதுக்காக விக்கி வந்திருக்காரு. ஒரு நல்ல பவுலர். ஸ்ட்ரைக்கிங் எண்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிவலிங்கா அண்ணா இருக்கார். சேலம் சிவலிங்கா. அப்புறம் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் உங்களுக்கு தெரியும் சரண் இருக்கார். திருச்சி சரண். ஒரு பெரிய கிளாஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சேசிங் இஸ் ஆன். ஃபர்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, டாட் பால். முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயர் 1. செகண்ட் பால். எட்ஜ் அடிச்சு போயிருக்கு. கண்டிப்பாக போயிடும்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்டாப்பு. 2 ரன்னு ஓடி இருக்காங்க. நல்லா ஸ்டாப்புங்க. அங்கே எட்ஜ் அடிச்சு தான் போனிச்சு. டஃப் சான்ஸு. 2 ரன்னு. தேர்ட் பால். ஷார்ட்டு. 2 பேர் நடுவில் போயிருக்கு. கேப்பில் அடிச்சிருக்காங்க. சிங்கிள். 4th பால். ஸ்ட்ரைக்கில் சரண். நல்ல யாருக்காருங்க, நல்ல ஒரு ஸ்டெம்ப் லைன் யாருக்காரு. ஸ்ட்ரைட்டில் ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு சிங்கிள் ஓடி இருக்காங்க. லாஸ்ட் 2. ஸ்லாஷ் பண்ணியிருக்காருங்க. ஃபைன்ஸ் த கேப் ஆன் பவுண்ட்ரிங்க. ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஷாட்டு. கேப்பை ஃபைன் பண்ணார். ஜஸ்ட் டைம் பண்ணி விட்டார். ஃபீல்டர் சேரும் இல்லை. பவுண்ட்ரி போயிருக்கு.
தேவைப்பட்ட ஒரு பவுண்டரி. நல்ல பாலுங்க, நல்ல பாலு. நல்லா ஃபீல் பண்ணாருங்க அவரு. டாட் பால். போடுறதாக போதலூர்லேருந்து மணி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப்பு, அவுட்டு, ரன் அவுட்டு கைஸ். அங்கே அவுட்டு, ரொம்ப லேசியாக ஓடிட்டாரு. ரன் அவுட்டு கைஸ். முக்கியமான விக்கெட்டு, சரணோட விக்கெட்டை தூக்கியிருக்காங்க. போதலூர் ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் கைஸ். செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கா இருக்காரு. ஷார்ட்டு, பவுன்ஸ் ஆகிட்டு கைஸ். நேராக ஃபீல்டர் கையில் சிங்கிள். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் லொட்டை சத்யா. ஃபுல் டாஸுங்க, லான்ச் பண்ணிட்டாரு ராக்கெட்டு, வெளில போயிட்டு பெரிய சிக்ஸு, ஹியூஜ். அப்பா மட்டைக்கு அடிச்சாருங்க லாங் ஆனில், மிகப்பெரிய சிக்ஸு. ஃபுல் டாஸ் எப்படிலாம் அடிக்க முடியுமா எனக்கு இப்போ தான் தெரியும். ராக்கெட்டு மாதிரி லான்ச் பண்ணாருங்க லொட்டை சத்யா, மிகப்பெரிய ஆறு. எட்ஜு கேட்ச் எடுத்திருக்காருங்க. நல்ல பவுலிங்கு, சூப்பராக போட்டாருங்க. நல்லா லைனில் அடித்தார். லொட்டை சத்யாவோட விக்கெட்டை தூக்கியிருக்காருங்க. மணி நல்ல ஒரு அக்ரெஷன் காட்டினார். ரிசர்வ்ஸ் தாங்க அதுக்கு. ஓவருக்கு இன்னும் லாஸ்ட் 2 பால் இருக்குது. 2வது ஓவரோட லாஸ்ட் 2 பால் இருக்குது. இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனாக பாரதி அண்ணன். கண்டிப்பாக இவருக்கு எவ்வளோ நேரம் வந்துட்டு ஸ்ட்ரைக்கில் இருக்காரோ, இந்த சேஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம். இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சுருவாருங்க. அவர் மட்டும் இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் ஸ்ட்ரைக்கில். 10th பால் ஷாட்டு, மிகப்பெரிய ஆறு. ஸ்ட்ரைட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல சிக்ஸுங்க, வேற மாதிரி அடிச்சார். வந்தால் ஃபஸ்ட்டு பாலே பார்த்தீங்கன்னா 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பாரதி என்ன ஒரு அக்கௌண்ட்டை. அவ்வளோதாங்க என் சிங்கம் பார்த்தீங்கன்னா பேட்டை முத்தம் கொடுத்துட்டாரு. முடிஞ்சிட்டு இந்த பால். லாஸ்ட் 1 பால் ஷாட்டு, கேப்பை ஃபைன் பண்ணார். நல்ல ஸ்டாப்புங்க. அங்கே பவுண்ட்ரி போயிட்டு கைஸ், அது 4 தான். அது பவுண்ட்ரி போயிட்டு சொன்னேன் கைஸ். அவர் பேட்டுக்கு அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுத்தாலே எங்கே முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அங்கே ஒன்று 6 இல்லாட்டி 4 வேற மாதிரியா பார்த்தீங்கன்னா ஆடிருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு இதோட. டீம் ஸ்கோர் 25. ஓவருக்கு 35 வேணும். தேர்ட் ஓவர் போடுறதாக மணி வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஒயிட் டெலிவரி. நோ பாலுங்கிற ஆளு ஒயிட் டெலிவரி தாங்க. செகண்ட் பால் எட்ஜ் ஏறி இருக்கு, ஃபீல்டர் இருக்காரு. நல்ல கேட்சுங்க, டேக்கனு. விக்கெட்டு போயிருக்குங்க. இம்பார்ட்டண்டான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டண்டான நேரத்தில். நல்ல பவுலிங்க. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேனா ராஜா. முதல் பாலே பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபுல் டாஸு, சிங்கிள். லாஸ்ட் 3 ஸ்ட்ரைக்கில் பாரதியன் இருக்காங்க. 34 அடிக்கணும். 9 பால் இருக்கு, 34 வேணும். நல்ல பாலுங்க, ஒரு ஸ்லோயர் ஒன்று, டாட் பாலுங்க. லாஸ்ட் 2 அகைன் ஒரு டாட் பாலுங்க, ஒரு ஆஃப் கட்ரு. கம்ப்ளீட்டாக வந்துட்டு பீட்டு நான் டாட் பாலுங்க. பாலுக்கு 32 அடிக்கணும் கைஸ். ஷார்ட்டு, ஸ்லாட் டெலிவரி, மிகப்பெரிய ஆறு. முதல் பந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ராஜா. இன்னும் 4 அடிக்கணும் கைஸ். 4 6, அப்புறம் ஒரு 2 வேணும். செகண்ட் பால் ஷார்ட்டு, வேற லெவல் ஷாட்டுங்க. பேக் டு பேக் 2 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இந்த ஓவரை ராஜா. இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குங்கன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 4 பாலுக்கு 3 6 தேவைப்படுதுங்க ராஜா பேட்டில் இருந்து. கண்டிப்பாக நினச்சா பார்த்தீங்கன்னா போட்டு கொடுக்கலாம், சாரி ஜெயிச்சு கொடுக்கலாம், அந்த மேட்சை வின் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அவருக்கு. தேர்ட் பால் பெஸ்ட்டு மிஸ் கைஸ்.
டாட் பால். ஷாட்டு கேட்சுக்கான சான்ஸ் இருக்கு. 6 கைஸ். எக்ஸ்ட்ரா கவர்ஸில் ஒரு 6. இந்த ஓவரை பார்த்தீங்கன்னா 3 6 பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காரு ராஜா. லாஸ்ட்டு 14 வேணும் 2 பாலுக்கு. ஷாட்டுங்க வேற மாதிரியான ஷாட்டு. வெறித்தனமாக அடிச்சாருங்க லெக் சைடில். மிகப்பெரிய 6. டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க ராஜா. 4 6 அடிச்சிருக்காரு. 5 பால் பிடிச்சி 4 6 அடிச்சிருக்காரு ராஜா. வேற மாதிரி ஆடி இருக்காரு. லாஸ்ட் 1 பால் 8 வேணும். நல்லா பாலுங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை போதலூர் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. சூப்பராக வந்துட்டு சூப்பராக ஆடிருக்காரு. 5 பாலுக்கு 5 6 அடிச்சிருக்காரு.